ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி. ஸ்நாக்ஸை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? லேஸை வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. லேஸ் ஸ்டஃப்டு எக் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். நான் போட்டது பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்ஸ் தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் குவான்டிட்டி பத்தாதுன்னு நினச்சி ஒரு பேக்கெட் சேர்த்து தான் வாங்கிக்கிட்டேன். இதில் 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். 1 வந்து அப்படியே தான் இருக்கும், அப்புறமே நம்ம குறிச்சிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. நான் இந்த அமெரிக்கன் ஸ்டைல் க்ரீம் அண்ட் ஆனியன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதில் கூட வச்சு இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு எடுத்துக்க போகிறது ஒரே ஒரு முட்டையை வச்சு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய குவான்டிட்டியில் உங்களுக்கு முட்டை வேணுன்னா எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்போ நீங்கள் லேஸை வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். இதே பாத்திரத்தில் நான் முட்டையை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், முட்டைக்கு ஏற்றது மட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் உப்பை ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ முட்டை எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 6 to 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. நல்லா இது கொதித்து வரட்டும். 6 to 7 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா பாயில்ட் ஆகிடும். இப்போது இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ இது மட்டும்தான் தேவையானது. இப்போ பாருங்கள், நான் முட்டையும் வெந்துருச்சு, தோல் உரிச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளியில் காவாசி மட்டும்தான், அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் தக்காளி இந்த அளவுக்கு கூட வேணாம் அப்படின்னா ஒமிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இதோட எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறப்போ ஃபுல் முட்டையை கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஒரு பாதி அளவு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு லேஸ் சொன்ன மாதிரி நான் 2 பேக்கெட் தான் போட்டுக்க போகிறேன். இப்போ அதை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட லேஸ் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த லேஸ் தான் எனக்கும் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. லேஸே எனக்கு பிடிக்கும் எல்லா ஃப்ளேவருங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போது இதை ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டை உடச்சி நம்ம லேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், நான் உடச்சி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஸ்டஃப் பண்ண முடியாது இல்லையா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் சாட் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த லேஸ் எல்லாம் உடச்சி தூள் தூளாக்கிக்கலாம். தூள் மீன்ஸ் ரொம்ப தூளாக்கிடாதீங்க, லைட்டாக பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு இருந்தால் ஓகே தான். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பெருசாக இருக்கிறதுல நான் அப்படி நொறுக்கிக்கிட்டேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள், உப்பு இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, ஆனியனும் டொமேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வேணும்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பர் சாட், லேஸ் சாட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெறுமனையே இந்த சாட் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க என்னைக்காவது லேஸ் வாங்கி நான் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னடா இது, லேஸை விட ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ எனக்கு ஆனியன் வேணான்னு யாராவது நினச்சிங்கன்னா ஆனியனோட குவான்டிட்டியை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆனியனோட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட பிடிக்கும், அதனால ஆனியன் அதுக்கேற்ற அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், முட்டையை கரெக்டாக ஆஃபுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த லேஸ் சாட்டை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், பாயில்டு எக்குள்ளே. இது பார்த்தா விழுவுற மாதிரி தாங்க இருக்கும், ஏன்னா நான் ஒரு கையில் அது போடுறதுனால. இதுக்கப்புறம் நான் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ கரெக்டாக செட் ஆகிடும்.
இதை அப்படியே எவ்வளோ ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். தேங்க்யூ. See you all in the next video.